அனைவருக்கும் வணக்கம். இப்ப SBI பேங்க்ல வந்துட்டு எப்படி IPO அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ SBI நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணோன்னே இங்க பாத்தீங்கன்னா இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இ சர்வீசஸ்ல போனீங்க அப்படின்னா டிமேட் சர்வீசஸ் அண்ட் ASBA அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிமேட் சர்வீசஸ், ASBA சர்வீசஸ், அதாவது அது IPOக்கானது, அடுத்து அதர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு IPO ஈக்விட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ளை, எடிட், IPO ஹிஸ்ட்ரி காட்டும். அப்ளைங்கிறது நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு, எடிட் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ஏதாவது IPO அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாம அப்ளை பண்ணது IPOவை வந்துட்டு இதில் பார்த்துக்கலாம் IPO ஹிஸ்ட்ரியில். ஸோ இங்கே அப்ளை கொடுத்துட்டு இங்கே அக்செப்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நாம வந்துட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரண்டாக என்ன IPO நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த IPOs எல்லாமே நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். அதில் நீங்கள் எதை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த IPOவை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்துருங்க. ஸோ கோ கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அந்த IPOவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து வரும். அதாவது என்னன்னா நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறது. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ அதை பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வந்துட்டு என்ன கேட்டகரி, இண்டிவிஜுவல்னா நம்ம இண்டிவிஜுவல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த IPO வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, மினிமம் எவ்வளோ பிட் பண்ணணும், அப்புறம் அப்பர் ப்ரைஸ் எவ்வளோ, லோவர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நம்மளுக்கு அப்ளிகன்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்அப் விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நிக்நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், இதில் நீங்கள் 2-3 பேர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் டவுனில் எந்த அப்ளிகண்ட் வேணுமோ அந்த அப்ளிகண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ கோ கொடுத்தோன்னே நம்ம எந்த அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ நம்மளோட பேர், பேன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பிட் பண்ணுறது வந்துட்டு மினிமம் குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அது மல்டிபிள்ஸ் ஆஃப் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். கட் ஆஃப் ப்ரைஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரைஸுங்கிறது இருக்கிறது அதிகமான ப்ரைஸ், அதுதான் கட் ஆஃப் ப்ரைஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SBIல வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 o'clock வரைக்கும் தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இப்போ இந்த IPO வந்துட்டு 18, 19, 20 ஜான்வரி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 20th அன்னைக்கு நீங்கள் 2 மணிக்குள்ளே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு முடிஞ்சிடும். IPO வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ அலாட்மெண்ட் டேட்டில் நம்மளுக்கு வந்து என்னைக்கு ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்துட்டு SBI பேங்க்கில் நம்ம IPO வந்துட்டு அப்ளை பண்ணுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.